சோல்ஸ். நம்ம இன்னைக்கு 1081வது திருக்குறள் பார்க்க போகிறோம். கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தால் பெண்தகை பேதைக்கு அமர்த்தன கண். கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்தகை பேதைக்கு அமர்த்தன கண். திருக்குறளில் முப்பால் அப்படி பிரிப்பாங்க இல்லையா, 3 செக்ஷனாக. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இந்த குறள் 1081வது குறள் 3வது செக்ஷனில், அதாவது இன்பத்துப்பால் அதில் வருது. அதுலேயும் அந்த ஒரு சாப்டர்லேயும் 10 குறள் இருக்கும் இல்லையா, மொத்தம் 1330 குறள்கள். ஒவ்வொரு 133 சாப்டர்னு வச்சுக்கலாம், சாப்டர்ஸ் இருக்குது. ஒன்றுலேயும் 10 குறள் இருக்கும் இல்லையா. இது இந்த பர்டிகுலர் சாப்டர் பேர் தகையணங்குறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்பத்துப்பால் இந்த செக்ஷனில் வரக்கூடிய முதல் அதிகாரம், அதாவது 109வது அதிகாரம், அதுதான் தகையணங்குறுத்தல். அதில் நம்ம அந்த அதிகாரத்தோட முதல் குறள் 1081வது குறள் தான் பார்க்க போகிறோம். அந்த குறள் பார்க்கறதுக்கு முன்னாடி தகையணங்குறுத்தல் இதை அது கூட அந்த வேர்டோட அர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். தகை அப்படின்னா அழகு, இயல்பு, மேன்மை, ஒருத்தங்களோட குணத்தை, அதாவது வெறும் வெளித்தோற்றம் இல்லாமல் அவங்களோட குணம், அந்த இன்னர் பியூட்டி, அதை பற்றி சொல்கிறது தான் தகை. அணங்கு அப்படின்றது மற்றவங்கள வியக்க வைக்கக்கூடிய ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு இளம் பெண்ணை பார்த்து இது வெறும் பெண்ணா இல்லை தேவதையா அப்படின்ற மாதிரி நமக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு வியப்பை கொடுக்கறது தான் சங்க இலக்கியத்தில் அணங்கு அப்படின்ற வார்த்தைக்கு பொருளாக இருக்குது. 3வது உறுத்தல். தகையணங்கு உறுத்தல். உறுத்தல் அப்படின்றது நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான். ரொம்ப வாட்டுறது, ஆழமான ஒரு தாக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ தகையணங்குறுத்தல் அப்படின்றதுக்கு டைரக்ட் மீனிங் பார்க்கும்போது தெய்வீக அழகும் இயல்பும் கொண்ட தலைவியோட தோற்றத்தை பார்த்து தலைவன் மனசில் வியப்பும் காதலும் ரொம்ப ஆழமாக அவரை அப்படியே ஆட்சி செய்கிறது. இதுதான் டைரக்ட் மீனிங். ஆனால் திருக்குறள் நம்ம இதை உலக பொதுமறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வெறும் ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் பார்த்து அதோட பொருளை மட்டும் புரிஞ்சுக்கிறதுனால நம்ம திருக்குறளோட முழு பெனிஃபிட்டையும் அடைய முடியாது. நான் இந்த திருக்குறளை ஒவ்வொரு குறளாக எடுத்து அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணம், நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் இருக்குது. திருக்குறளில் நம்ம லவ்வை பற்றி தெரிஞ்சுக்கணும், ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் திருக்குறள் உதவும். ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில் பார்க்கணும் அப்படின்னாலும் அது ஹெல்ப் பண்ணும். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், சயின்டிஃபிக் ஆஸ்பெக்ட், ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட், இப்படி எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் திருக்குறளில் அதுக்கு பதில் இருக்கும். நான் கடவுளை உணர்றதுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸில் முக்கியமான 3 ப்ராக்டிசஸ் ஃபஸ்ட்டு ஃபுட் சேரிட்டி பண்ணுறது, அடுத்து மெடிடேஷன். மெடிடேஷன் நம்ம கடவுள்கிட்ட பேசுகிறதுக்கான ஒரு டூல். ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் ஏதாவது, இல்லை பாட்டு, கடவுள் சம்மந்தமான பாட்டு, லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய பாட்டு, இந்த மாதிரி படிக்கிறது அதாவது நம்ம மெடிடேஷனில் நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன கிளாரிட்டி தேவைங்கிறத கடவுள்கிட்ட சொல்கிறதும், கடவுள் நம்மக்கிட்ட அதுக்கான பதிலை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுற டூலாக தான் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் லேர்னிங்கை நான் பார்க்குறேன். ஸோ இந்த திருக்குறளை எனக்குள்ளே இருக்கிற டிவைனை ஃபீல் பண்ணுறதுக்காக ஒரு டூலாக எடுத்துக்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அதனால நான் திருக்குறள் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த ஜேர்னியை கடவுளை உணர்றதுக்கான ஒரு ப்ராசஸாக பார்க்குறதுனால
இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறள்லையும் அதோட லிட்ரல் மீனிங் மட்டும் எடுத்துக்காமல் வேறு எப்படியெல்லாம் புரிஞ்சுக்க முடியும், அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்க்க முடியும் அப்படின்றது தான் இந்த ஜேர்னியோட மெயின் ஃபோக்கஸ். ஸோ இந்த பர்டிகுலர் குறள் வந்து இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் அப்படின்ற செக்ஷனில் வர்றதுனால இது வெறும் ரிலேஷன்ஷிப், லவ் அந்த ஆஸ்பெக்டில் மட்டும் பார்க்காம நம்ம வேறு சில ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் தகையணங்குறுத்தல் அப்படின்றதுக்கு மீனிங் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உயர்ந்த இருப்பு, அதாவது ஒரு ஹையர் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்மளை விட ஒரு சுப்பீரியரான ஒரு பவர், அந்த ப்ரெசன்ஸை நம்ம உணரும்போது நம்ம மனசில் ஏற்படக்கூடிய தாக்கம், நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அனுபவம் எப்படி உருகும், நம்ம மனசு எப்படி உருகும், அதை எப்படி ஃபீல் பண்ணுவோம், அதை சொல்லக்கூடியது தான் வந்து தகையணங்குறுத்தல் அப்படின்றது. இப்போ இந்த குறளை வேர்ட் பை வேர்டு வந்து நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கலாம். கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தால் பெண்தகை பேதைக்கு அமர்த்தன கண். கண்டார் அப்படிங்கிறது the person who sees, யார் பார்க்குறாங்களோ அவங்கள குறிக்குது. உயிர் உண்ணும் அப்படின்றது, உயிர்ன்றது என்னது, அந்த ஒரு வைட்டல் ஃபோர்ஸ், எனர்ஜி, இல்லைன்னா நம்ம சோல், ஆன்மா, இப்படி எதுவாக வேணாலும் நம்ம புரிதலுக்கு ஏற்ப நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கலாம். உயிர் அப்படின்றது. உண்ணும் அப்படின்னா கன்சியூம் பண்ணுறது. இங்கே லிட்ரலாக வந்து சாப்பிட்றதுன்றது கிடையாது, ஏதோ ஒன்று இன்டேக் பண்ணிக்கிறது, அந்த ஒரு கன்சம்ஷனை குறிக்குது. தோற்றம் அப்படின்றது அப்பியரன்ஸ். பெண்தகை பேதை, பெண்தகை பேதை அப்படின்றது ஒரு பேதை அப்படின்னா இன்னசென்ட் அப்படின்னு சொல்லலாம். பெண் தகை அப்படின்றது இங்கே ஃபீமேலை தான் குறிக்குது. நான் வந்து லிட்ரல் மீனிங் சொல்கிறேன். அமர்த்தன அப்படின்னா பீயிங் சீட்டட், உட்கார வச்சுருக்கு, இல்லை ஸ்டில்லாக இருக்குது, அப்படி எடுத்துக்கலாம். கண் அப்படின்றது நம்ம கண்ணை தான் குறிக்குது. இதை வந்து நம்ம ஒரு லவ், ரிலேஷன்ஷிப் இந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறோம் அப்படின்னா இதோட லிட்ரல் மீனிங் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு இளம் பெண், அவங்கள தான் வந்து இந்த பாட்டில் குறிப்பிடுறாங்க. அந்த பொண்ணோட கண் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சாமிங்காக, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப போயட்டிக்காக டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அந்த கண் வந்து அதுக்கு ஒரு பவர் இருக்குது, அவ்வளோ அழகாக, அவ்வளோ சாமிங்காக இருக்குது. யார் ஒருத்தங்க அந்த கண்ணை பார்க்குறாங்களோ, ஐ டு ஐ கான்டாக்ட் வைக்கிறாங்களோ, அவங்களோட அந்த பார்க்கக்கூடியவங்களோட உயிரையே முழுங்கக்கூடிய, கன்சியூம் பண்ணிக்கக்கூடிய சக்தி வந்து அந்த இளம் பெண்ணோட கண்ணில் இருக்குது. அந்த ஒரு ஸ்பார்க்கு தெரியுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்குது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இதுதான் வந்து பொய்டிக் சென்ஸில் இதுக்கான அர்த்தம். இதை வந்து நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே கண் அப்படின்றது சொல்லியிருக்காங்கல்ல, லிட்ரலாக அது வந்து கண்ணை குறிக்கிறது கிடையாது. அட்டென்ஷன் அண்ட் ப்ரெசன்ஸ், அதை தான் வந்து கண் அப்படின்ற வார்த்தை மூலமாக திருவள்ளுவர் வந்து சொல்ல நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன் வந்து கண் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பொதுவாகவே லிட்ரேச்சர், பொயட்டிக் இதில் பார்த்திங்கன்னா கண் அப்படின்றது வார்த்தைகள் கம்யூனிகேட் பண்ணுறதை விட கண்கள் நிறைய கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்றது நமக்கு பிலீஃப். நிறைய கவிதைகளில் வந்து கண்ணை வந்து கண்ணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பொண்ணை டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னா கண்ணை டிஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நிறைய விஷயங்கள் கவிதையில் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ஒரு பொயட்டிக் ஆஸ்பெக்டில், அந்த ஒரு பியூட்டிக்காக கண் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாலும் அதோட உள் அர்த்தம் வந்து அட்டென்ஷன் அண்ட் ப்ரெசன்ஸ் அப்படி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா,
நம்ம பார்வை எங்கே போகுதோ அங்கே நம்ம அட்டென்ஷன் போகும். நம்ம அட்டென்ஷன் எங்கே போகுதோ அங்கே நம்ம பிஹேவியர் போகும். நம்ம பிஹேவியர் தொடர்ந்து எப்படி இருக்கோ அது வந்து நம்ம கேரக்டரை நிர்ணயிக்கும், நம்மளோட இன்னர் வேர்ல்டு அதை வந்து ஷேப் பண்ணும். அப்போது நம்ம எதை அதிகமாக பார்க்குறோமோ அதுவாகவே நம்ம ஆகிறோம் அப்படின்றது தான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒன்லைனர்னு நினைக்கிறேன். வாட் யூ see the most is what you become, இல்லைனா வாட் யுவர் இன்னர் வேர்ல்டு பிகம்ஸ், அப்படி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நிறையா விஷயத்த ஃபியரோடவே பயத்தோடவே அணுகிறோம் அப்படின்னா அந்த பயமாகவே நம்ம ஆகிறோம். ஒரு பொறாமையிலேயே அணுகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் பொறாமை நிறைஞ்சதாகவே இருக்குது. நீங்கள் வந்து இப்போது நிறையா லேர்னிங், விஸ்டம், உங்கள் அட்டென்ஷன் எல்லாமே வந்து லைஃப் லெசன்ஸை நோக்கி இருக்குது, எலிவேஷனை நோக்கி இருக்குது, அடுத்த லெவலுக்கு நான் போகணும், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட லைஃப் நிஜமாகவே எலிவேஷனை நோக்கி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த திருக்குறளோட மைய கருத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த லேர்னிங்கை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணுறது மூலமாக தான் வந்து இதோட ஃபுல் பெனிஃபிட்ஸை நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஒன்லைனரை நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு எவ்ரி 2 hours ஒன்ஸ் நீங்கள் வந்து கண்ணை மூடி டீப் ப்ரீத் ஒரு 3 to 5 counts ஆஃப் பிரெத் எடுத்துகிட்டு உங்ககிட்ட நீங்களே வந்து இந்த கொஷினை கேட்டு பார்க்கலாம். இந்த 2 மணி நேரத்தில் என்னோட மோஸ்ட் ஆஃப் த அட்டென்ஷன் எதை நோக்கி இருந்துச்சு, என்னோட மைண்ட் எதில் ரெஸ்ட் ஆகியிருந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து நாமளே அடிக்கடி இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கும் போது அந்த இம்மீடியட் ஆன்சர் ஒன்று வரும்ல, ஆத்மார்த்தமான ஒரு பதில் வரும்ல. அது வந்து கரெக்டு தப்பு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. ஏன் இப்படி நினச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கும் கிடையாது. ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக தான். நாள்பட ஒரு பேட்டர்ன் நம்மளால் பார்க்க முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எதை பற்றி யோசிச்சுட்ருக்கோம், நம்ம அட்டென்ஷன் எதில் இருக்குது. இன்கேஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்தில், ஒரு வேண்டாத விஷயத்தில், இல்லை காசிப்பில், மற்றவங்கள பற்றி பேசுகிறதுல இந்த மாதிரியே இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து நம்மளோட லைஃப்பை ஷேப் பண்ணுது, நம்மளோட இன்னர் வேர்ல்டை ஷேப் பண்ணுது அப்படிங்கிறது நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக எவ்ரி 2 hours ஒன்ஸ் நீங்கள் உங்ககிட்டயே வந்து கேட்டு பார்க்கலாம், என்னோட அட்டென்ஷன் இந்த 2 மணி நேரத்தில் முக்கால்வாசி நேரம் எது மேலே இருந்துச்சு, என்னோட கவனம் எதை நோக்கி போச்சு அப்படின்றத நீங்கள் வந்து உங்ககிட்ட கேட்டு அந்த அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷனோட முதல் ஸ்டெப் வந்து அவேர்னஸ், அதை நம்ம ரீச் பண்ண முடியும். இந்த குறளை படிக்கும்போது எனக்கு ஒரு வேர்டு வந்து ரொம்ப என்னோட கவனத்தை வந்து ஈர்த்துச்சு. பெண் தகை பேதை. இங்கே வந்து சரி அட்டென்ஷன் அண்ட் ப்ரெசன்ஸ் பற்றி தான் வந்து திருவள்ளுவர் சொல்ல வராரு அப்படின்னா அது ஏன் வந்து பர்டிகுலராக ஒரு பெண்ணோட கண்ணை தான் குறிப்பிட்டு சொல்லணும்? கண்ணுன்றது ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குன்னும் போது ஏன் ஒரு பெண்ணோட கண்ணை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின். அந்த பெண்மைங்கிற வார்த்தைக்கு இங்கே என்ன அர்த்தம் அப்படின்றது எனக்கு என் மைண்டுக்கு ஒரு யோசனையாக இருந்துச்சு. அதை பற்றி நான் வந்து ChatGPT கிட்ட ஃபர்தராக கேட்கும்போது இங்கே அவர் பெண்மை அப்படின்னு குறிப்பிடக்கூடியது வந்து ஒரு கேர்ள் அப்படி ஸ்பெசிஃபிக்காக கிடையாது, ஃபெமினைன் எனர்ஜி, ஃபெமினிட்டி அதை பற்றி சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு மனுஷனுக்கு பீட் மேல் ஆர் ஃபீமேல் அவங்களுக்குள்ள மேஸ்குலின் எனர்ஜியும் இருக்கும், ஃபெமினைன் எனர்ஜியும் இருக்கும். இந்த இன் யாங் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. ஸோ அதை பற்றி இன்னும் ஃபர்தராக போகும்போது மேஸ்குலின் எனர்ஜி, மேஸ்குலின் பிரின்சிபல்ன்றது என்ன அப்படின்னா
இப்போது ஒரு லேடியாக இருக்கட்டும், ஒரு ஜென்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு சில நேச்சர் வந்து இருக்கும். அதாவது அவங்களுக்குள்ளே இருக்கிற நேச்சர் எல்லாத்தையுமே எது ஃபெமினின் பிரின்சிபல், எது மேஸ்குலின் பிரின்சிபல் அப்படின்னு பிரித்தா, ஆக்ஷன் எடுக்கணும், இதை நான் செய்யணும், அதை நான் செய்யணும் அப்படின்ற அந்த ஆக்ஷன் எடுக்கணுன்ற நினப்பு, அப்புறம் ப்ரொடெக்ட் பண்ணணும், இது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நினைக்கிறது, முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறது, இந்த முடிவு நான் எடுத்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது, ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர், இதுதான் நம்ம ஃபேமிலியோட ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் க்ரியேட் பண்ணி அது வழி அதன் போக்கில் வந்து வாழ்கிறது. அப்புறம் டு மூவ் அவுட்வர்ட், இதெல்லாமே வந்து ஒரு மேஸ்குலின் பிரின்சிபல். இது வந்து விமனுக்கும் இருக்கும் இல்லையா, என் ஃபேமிலி நான் இதை ப்ரொடெக்ட் பண்ணணும், இந்த முடிவை நான் எடுக்கணும், இந்த ஆக்ஷன் நான் பண்ணணும் அப்படின்றது விமனுக்கும் தோணும். இது வந்து மேலுக்கு மட்டும்ன்றது கிடையாது, விமனுக்குள்ளேயும் இந்த பிரின்சிபல்ஸ் இருக்கும். அடுத்து ஃபெமினின் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னா, ரிசீவ் பண்ணுறது. அது வந்து ரிசீவிங்கிறது வெறும் மணி கிடையாது, மணியாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், எதுவுமே. அதாவது அவங்க ஒரு வெசல் மாதிரி, ஐ ரிசீவ், நான் இதை கண்டெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு நேச்சர். ஃபேமிலியை நர்ச்சர் பண்ணணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபேமிலியை நர்ச்சர் பண்ணுறது அப்படின்றது ப்ரொவைடிங் ஃபுட்டாக இருக்கட்டும், கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், மோஸ்ட்லி விமன் பண்ணுறாங்க இல்லையா. ஆனால் மென்குள்ளேயும் அந்த நர்ச்சரிங் நேச்சர் இருக்கும், அதுதான் சொல்ல வரேன். மேல்குள்ளேயும் இந்த ஃபெமினைன் கேரக்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்ட்யூட்டிவாக ஒரு சில சமயம் வந்து நமக்கு ஏன் இதை பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப லாஜிக்காலாம் யோசிக்க தெரியாது, நமக்கு அதுக்கு சாலிடான ஒரு ரீசன் இருக்காது. என்னை ஏன் எதுக்குன்னெலாம் கேட்காதீங்க, இது பண்ணால் சரியாக வரும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சில சமயம் சொல்லுவோம். அது வந்து இன்ட்யூட்டிவாக நமக்கு தோன்றுறது. அப்புறம் சரண்டர் பண்ணணும், நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். லவ், அப்புறம் பொறுமை, பேஷண்ட்லி அலவ் லைஃப் டு அன்ஃபோல்டு. நம்ம வந்து இது இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோலிங்காக இல்லாமல், சரி கடவுள் இதை ஒரு விதத்தில் ப்ரெசென்ட் பண்ணுறாரு, காலம் போக போக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிவீல் ஆகும், உண்மை என்னங்கிறது அன்ஃபோல்ட் ஆகும், கடவுள் அது எப்படி அன்ஃபோல்ட் பண்ணுறாரோ அப்படி ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம டியூட்டி என்னது, பொறுமையாக வெயிட் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பி வெயிட் பண்ணுறது. இந்த மாதிரி நேச்சரெல்லாம் வந்து ஃபெமினைன் பிரின்சிபல்ஸ். இப்போது திருவள்ளுவர் வந்து இந்த குறளில் பெண்மையை பற்றி பேசுகிறாரு இல்லையா, இந்த ஃபெமினைன் பிரின்சிபல்ஸை பற்றி பேசுகிறார். நம்ம ஒரு சில ஃபெமினைன் குவாலிட்டிஸை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஜென்டில்னஸ், மென்மை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஜென்டில்னஸ் அப்படின்றது வீக்னஸ் கிடையாது, அதுவும் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த் தான். ஆனால் இந்த ஸ்ட்ரென்த்துக்கு என்னது, ஹார்ஷ்னஸ் தேவை கிடையாது. ஒரு தண்ணி மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி வந்து நம்மளை நரிஷும் பண்ணும், நமக்கு வேணுங்கிற நியூட்ரியன்ஸை கொடுத்து நம்மளை நரிஷும் பண்ணும். அது வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்டும் பண்ணிக்கும். அட் த சேம் டைம் ஒரு பாறையை கூட அதோட ஃபார்மை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போது தொடர்ந்து ஒரு சொட்டு தண்ணி தொடர்ந்து ஒரு பாறை மேலே விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த கன்சிஸ்டண்ட் ட்ராப்லெட்ஸ் வந்து அது வந்து அந்த பாறையில் ஒரு குழியை கூட உருவாக்க முடியும். அப்போது வெறும் தண்ணி தான், ஒரு சொட்டு தண்ணி தான், ஆனால் அது வந்து அந்த பாறையோட உருவத்தையே மாற்றக்கூடியதாக இருக்குது அப்படின்னா, ஜென்டில்னஸை வந்து இதுக்கு ஒப்பிடுறாங்க, இந்த தண்ணிக்கும் அதோட குவாலிட்டிக்கும் வந்து ஒப்பிடுறாங்க. நம்மளும் வந்து நல்ல விஷயங்கள், ஒரு சேஞ்சை கொண்டு வரணும் அப்படின்னா அதை செய்யலாம், ஆனால் ஜென்டிலான விதத்தில் அந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். அது ஒரு ஃபெமினைன் குவாலிட்டி இங்கே திருவள்ளுவர் பேசுகிறது. அடுத்து வந்து நாணம், மாடஸ்டி. சங்க இலக்கியங்களில் நாணம் அப்படின்றது வெறும்
ஷேம் கிடையாது, ஒரு அசிங்கமோ வெட்கமோ அதை மட்டும் குறிப்பிடுறது கிடையாது. அது வந்து நம்மளோட இன்னர் டிக்னிட்டி அதை பற்றி பேசுது. நம்மளோட இன்னர் டிக்னிட்டியை நம்ம வந்து ரொம்ப சேக்ரடாக ஃபீல் பண்ணணும், அதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுதான் வந்து இங்கே திருவள்ளுவர் குறிப்பிடக்கூடிய மாடெஸ்டி, நாணம் அப்படின்றது. அந்த ஃபெமினின் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அது ஒரு நம்மளோட டிக்னிட்டியை நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும், வேல்யூ பண்ணணும். மற்றவங்க வந்து என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, என்னை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எனக்கு எவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து மட்டும் என்னோட டிக்னிட்டியோ வேல்யூவோ இல்லை, மற்றவங்க நிர்ணயிக்கிறது கிடையாது. நான் ஆஸ் அ பர்சன் ஐ ஹாவ் டிக்னிட்டி, அதை நான் வேல்யூ பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அவர் சொல்லக்கூடிய நாணம். அடுத்த குவாலிட்டி வந்து அன்பு, லவ்விங் ப்ரெசன்ஸ். அதாவது நான் வந்து என்ன செஞ்சால் அவங்க லவ்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ஹவு ஷுட் ஐ ஆக்ட், வாட் ஷுட் ஐ டூ ஃபர்தர் அப்படின்னு இல்லாமல் நான் எப்படி இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம், அந்த மாதிரியான லவ் பற்றி அவர் இங்கே சொல்ல கிடையாது. நம்மளோட மியர் ப்ரெசன்ஸ், நான் எதுவுமே பண்ணல, நான் ஜஸ்ட் உன் கூட இருக்கேன், அந்த ப்ரெசன்ஸ் வந்து நேச்சுரலாகவே ஒரு வார்ம்த் க்ரியேட் பண்ணும்ல, அதை பற்றி அவர் பேசுகிறாரு. அந்த லவ்விங் ப்ரெசன்ஸ் அதை பற்றி பேசும்போது நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தை கூடயோ இல்லை உங்கள் பார்ட்னர், உங்கள் ஸ்பௌஸ் கூடயோ இல்லை என்ன ரிலேஷன்ஷிப்பாக வேணாலும் இருக்கட்டும், உங்கள் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாராக வேணாலும், அவங்க கூட போய் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு எதுவுமே பண்ணல, யூ ஹாவ் நத்திங் டு ஆக்ட் அப்பான், நீங்கள் சும்மா அவங்க கூட இருந்துட்டு நீங்கள் அந்த 10 நிமிஷம் கழித்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறீங்க. அப்போது அவங்க உங்களோட அந்த ப்ரெசன்ஸில் அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க. நம்ம சொல்லுவோம்ல சில சமயம், வெறும் 2 நிமிஷம்தான் பேசுனாங்க, ஆனால் அந்த 2 நிமிஷத்தில் என்னோடய பாரமே குறைஞ்சிச்சு, ஐ ஃபீல் குட் அப்படின்னு சொல்லுவோம்ல. இன்னும் ஒரு சிலர் வந்து அவன் வந்து வாயை திறந்து பேசக்கூட இல்லை, சும்மா தான் வந்து நின்னா அதுக்கே வந்து எனக்கு பிபி எகிரிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு மியர் ப்ரெசன்ஸ்க்கே வந்து ஒரு வார்ம்த் இருக்குது, இல்லைன்னா ஒரு இரிட்டேஷன் க்ரியேட் ஆகுது. ஸோ அதை வந்து நீங்கள் ஒருத்தங்க கூட போய் இருந்தால் எதுவுமே செய்யாமல் உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் தருது. ஸோ அந்த ப்ரெசன்ஸை பற்றி அவர் இங்கே பேசுகிறாரு. 4th குவாலிட்டி வந்து அழகு, பியூட்டி. இந்த அழகுன்றது வெளித்தோற்றம், இவங்களோட ஸ்ட்ரக்சர் எவ்வளோ நல்லா இருக்குது, இவங்களோட ஃபிசிக் எப்படி இருக்குது, அப்படி அந்த மாதிரி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பற்றி, அவுட்வேர்டு எக்ஸ்ப்ரெஷனை பற்றி சொல்ல வரல. இது வந்து நமக்குள்ள அந்த ஒரு இன்னர் ஹார்மனி இருக்குல்ல, அதுவே வந்து வெளியே நமக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கும்ல. இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்மளோட அகத்தின் அழகு, அந்த அழகை பற்றி பேசுகிறாங்க. ஒரு கம்பேஷனேட் ஃபேஸ், ஒரு சின்னதாக ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்மைல், நம்ம கண்களில் வந்து ரொம்ப அந்த ஒரு கைண்டான பார்வை, இதெல்லாம் தான் வந்து அவர் அந்த ஃபெமினைன் குவாலிட்டியில் சொல்லக்கூடிய பியூட்டி அப்படின்றது. அடுத்த குவாலிட்டி வந்து உணர்ச்சி நயம், எமோஷ்னல் சென்சிட்டிவிட்டி. ஒரு ரொம்ப சட்டிலான சேஞ்சு அதை கூட வந்து உணர முடியுமா, அந்த ஃபெமினைன் குவாலிட்டி வந்து ரொம்ப சின்ன மைன்யூட்டான சேஞ்சை கூட அதனால் சென்ஸ் பண்ண முடியுமா. ஒரு பார்வையாக இருக்கட்டும், இல்லை ஒரு சைலன்ஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஹெசிடேஷன், தயக்கம், இது சின்ன சின்ன விஷயத்த கூட ஒரு எமோஷ்னலி சென்சிட்டிவான பர்சன், எமோஷ்னலி அவேக் ஆன ஒரு பர்சன்னால் உணர முடியுமா. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான் இது, ஒரு மிரரிங்கான கொஷின், நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக. யாராவது ஒருத்தங்க பக்கத்தில் போய் இருந்துட்டு நீங்கள் வந்து இதை உங்களை நீங்களே கேட்டு பார்க்கலாம். when people leave my presence
வாட் டு தே ரிசீவ் ஃப்ரம் மீ? இஸ் இட் ஃபியர், ப்ரெஷர் ஆர் பீஸ்? இந்த ஃபெமினைன் குவாலிட்டிஸ், பெண்மையின் இயல்பு, இதை பற்றி முழுசாக தெரியாத ஒருத்தங்க அவங்களோட கண்ணை பார்க்கும்போது அந்த தாக்கத்தை தாங்க முடியாமல் அவங்கக்கிட்ட மயங்கி போகிறாங்க அப்படின்ற ஒரு அர்த்தமும் வந்து எடுத்துக்கலாம். இன்னும் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில் பார்க்கணும் அப்படின்னா, யார் ஒருத்தங்க அந்த நான் அப்படின்ற கர்வம், அந்த ஈகோவோட வாழ்கிறாங்களோ அவங்கனால உண்மையான அன்பை முழுசாக வந்து அடையவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஆழமான அன்பு வந்து இந்த அகங்காரத்தை, நான் செல்ஃப் அப்படின்ற அந்த ஒரு அகங்காரத்தை கரைக்கக்கூடியது. அதுதான் வந்து இங்கே உயிரை உண்ணுதல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமாகவும் இருக்கலாம்.